Hi friends, welcome to bujjima Tailoring. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டரில் ஏன் லூஸ் வருது, ஷோல்டர் ஏன் இறங்கிட்டே போகுது, அது ஏன் ஒரு ஸ்டிப்பாக இல்லாமல் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் பேக் நெக்கோட ஹைட்டு சரிங்களா, கீழே இறங்க இறங்க நமக்கு ஷோல்டர் வந்து லூஸ் வரும் சரிங்களா. ஒரு மினிமம் வந்து 8 இன்ச்சில் இருந்து நீங்கள் நெக்கோட ஹைட் வந்து கீழே இறக்க இறக்க உங்களுக்கு நெக்கு வித்து வந்து இந்த இடத்துல ரொம்ப லூஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம ஷோல்டர் வந்து கையை விட்டு இறங்க ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்போ நம்ம இழுத்து இழுத்து நம்ம ப்ளவுஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நெக்கு வித்து, நெக்கு டெப்த்து, ஷோல்டரு, ஆம்கோலு அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரண்ட் நெக்கு ஹைட்டு, பேக் நெக் ஹைட்டு மட்டும் அவங்க கஸ்டமரோட இது இந்த ஒரு அளவு வச்சே மட்டும் நம்ம எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா. அதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஷோல்டர் ஃபால் வந்து இனிமேல் வராது. அந்த மாதிரி வந்து இதில் வந்து நம்ம கட்டிங் போட்டு பார்க்கலாம் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம 2 ஃபார்முலா இருக்குது. மொதல் ஃபார்முலா வந்து இந்த கலரில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரெண்டாவது ஃபார்முலா வந்து இன்னொரு கலரில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் வந்து டிஃப்ரெண்ட்டு புரியும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பஸ்ட்டு ரவுண்டுனா செஸ்ட்டு ரவுண்டு ஓகேவா. வகுத்தல் 12. அப்புறம் செகண்ட் ஃபார்முலா வந்து நமக்கு இதே தான், பஸ்ட்டு ரவுண்டு டிவைடட் பை 18 ஓகேவா. இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 ஃபார்முலாவுக்கும் என்ன மேடம் வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நெக்கு வந்து ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு நான் சொல்கிறேன். நெக்கு வந்து நல்லா ப்ராடாக வேணும், எனக்கு வந்து ஷோல்டர் வந்து குட்டியாக வேணும். நான் பக்கத்தில் இங்கே எழுதுகிறேன் சரிங்களா. நெக்கு வந்து பெருசாக, அதாவது நல்லா ப்ராடாக வேணும் ஓகேவா. ஷோல்டர் வந்து நல்லா குட்டியாக, இந்த இடத்துல ஷோல்டர் வந்து சின்னதாக ஓகேவா, சின்னதாக. இதே வந்து இந்த 18 போட்டு நீங்கள் போடுறப்போ ஷோல்டர் வந்து நெக்கு வந்து சின்னதாக தெரியும், ரொம்ப ஒட்டி சரிங்களா. நெக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஒட்டி குறுகலாக நமக்கு இருக்கும். ஷோல்டர் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். இதுதான் இதோட வித்தியாசம் சரியா. உங்களுக்கு புரியணும்னால நான் சின்னது பெருசுன்ற மாதிரி எழுதியிருக்கேன். இதுதான் இந்த 2 ஃபார்முலாவுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேங்களா. கழுத்து நல்ல நெக்கு வந்து ப்ராடாக வேணும், ஆனால் எனக்கு ஷோல்டர் வந்து குட்டியாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பஸ்ட்டு ரவுண்ட் டிவைடட் பை 12ன்னு போட்டு பாருங்கள். மேடம் எனக்கு கழுத்து நல்லா ஒடுக்கமாகவும் ஷோல்டர் நல்லா ப்ராடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு இந்த பஸ்ட்டு ரவுண்ட் டிவைடட் பை 18 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா, இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து பஸ்ட்டு ரவுண்டு டிவைடட் பை 12 ஃபார்முலாவுக்கு நமக்கு 28 ஓகேங்களா. செஸ்ட்டு ரவுண்டு 28லேருந்து நம்ம வந்து போட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா. இங்கேயே நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். 28 டிவைடட் பை 12 அப்படின்னு நம்ம ஃபோனில் போடுறோம். 28 வகுத்தல் 12 நீங்கள் உங்கள் கால்குலேட்டர்லேயோ ஃபோன்லேயோ போட்டு பாருங்கள். ஆன்சர் வந்து 2.3ன்னு கிடைக்கும் ஓகேவா. இப்போ வந்து 2.3ன்றத இந்த இதுலேருந்து எப்படி நீங்கள் மார்க் பண்ணுவீங்க அப்படின்னா, 2 இந்த இருக்கா, இந்த பெருசாக இருக்கா, இந்த டேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அக்யூரேட்டாக வந்து யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த டேப் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் பழகிட்டு நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓகே. இது வந்து 2.5, இது 2.25 சரிங்களா. அந்த 2.25க்கு கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. 2.3. ஸோ
நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த டேப் வந்து இதுக்கு செட் ஆகாது. அது நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஓகே. ஏன்னா அக்யூரேட்டாக புள்ளி தான் நம்ம வச்சு வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 2.3 நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு 2.3 இதை வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்கு ஹைட்டு வந்து நம்ம வந்து நான் 8 இன்ச்சில் இருந்தானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு 9 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய பேக் நெக்கு ஹைட்டு வந்து நான் ஒரு 9 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இதே வந்து அடுத்தது 30 இன்ச் பார்ப்போம். 30 இன்ச்சு டிவைடட் பை 12 அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 2.5 இன்ச்சு. அப்போ 2.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த இருக்குது 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது 32 டிவைடட் பை 12 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2.6 தான் கிடைக்கி. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு பக்கத்துலேயே மார்க் பண்ணிக்கணுங்க. அடுத்தது இந்த இடத்துல 34 டிவைடட் பை 12 அப்படி போட்டால் நமக்கு 2.8 ஆன்சர் கிடைக்கி. ஓகேங்களா? அதையும் நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். 2.8. அடுத்தது நம்ம 36 டிவைடட் பை 12 அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 3 இன்ச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் கரெக்டாக 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது 38 டிவைடட் பை 12 அப்படி போடுறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 3.1. அதையும் இப்போது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது 40. சரிங்களா? நான் 40 வரைக்கும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். 3.3. ஓகேவா? இப்போ அந்த 3.3 நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? இப்போது நம்ம எல்லா இதுக்கும் மார்க் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? கோடு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து இந்த இருக்கா இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். கோணலாக கோடு போட்டுறாதீங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம கோடு போட்டுகிட்டே வர வேண்டியதான். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். பாருங்க கோணலாக வருதா? இந்த மாதிரி போடாமல் பக்கத்துலேயே வச்சு போட்டுக்கோங்க. கண்ணாடி ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராது. நம்ம 28 இன்ச்சிலேருந்து நம்ம போட்டு பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு 44 இன்ச் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரொம்ப ஒரு புள்ளி கூட என்ன ஒரு புள்ளி கூடவா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதுலேயும் நமக்கு நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்க பண்ணுறது. ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கிறவங்க இதை மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு தெரிய வரும். நான் வந்து உங்களுக்கு சும்மாவே சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆம்கோல் ஸ்கேல் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கோட்லேயும் உங்களுக்கு தெரியுதா நான் என்ன பண்ணுறேன்னு? இந்த இடத்துல நான் நவுட்டவே இல்லை. ஸ்கேலை இங்கே மட்டும்தான் நான் நவுட்டிக்கிட்டே வரேன். ஓகேவா? இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேக் நெக்கோட
இது ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு நம்ம இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு நல்லா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நெக்கு நல்லா ப்ராடாக வேணும், எனக்கு நெக்கு ப்ராடாக வேணும், ஷோல்டர் குட்டியாக வேணும்னா அவங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் அடுத்த 2 இதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கேட்டுக்கணும். நெக்கு ப்ராடாக வேணும், எனக்கு ஷோல்டர் சின்னதாக வேணும்னு அவங்க சொல்லிட்டாவே நெக்கோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அவங்க செஸ்ட் ரவுண்டை கால்குலேட் பண்ணி நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். சரிங்களா? அவங்களோட செஸ்ட் ரவுண்டு என்னவா வருதுன்னு சொல்லி போட்டு பாருங்கள். இப்போ 33 வருது, 31 வருதுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது மேடம் அப்படின்னா, நீங்கள் பரவாயில்ல அதே போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தான் வரும் எக்ஸாக்டாக. ஓகேவா? இப்போ நம்ம 2வது ஃபார்முலா பார்க்கலாம். ஓகேவா? 2வது ஃபார்முலா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஷோல்டர் நல்லா ப்ராடாக வேணும், நெக்கு நல்லா ஒடுக்கமாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி தான் நான் வந்து சேம் 28 இன்ச்லேருந்தே பார்ப்போம். ஓகேவா? 28 இன்ச்சை 18ஆல் நம்ம வகுக்கிறப்போ 1.5. ஓகேவா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், அதான் பக்கத்தில் வச்சே நான் காட்டுறேன். 12ஆல் வகுக்கிறப்போ நம்ம நெக்கு நல்லா ப்ராடாக வருது. ஓகேவா? இதே வந்து 18ஆல் வகுக்கிறப்போ கொஞ்சம் ஒடுக்கம் வருதா, இதுதான். சரிங்களா? இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வகுத்து பார்க்கலாம். இப்போது 30 18ஆல் வகுக்கிறப்போ நமக்கு 1.6. அப்புறம் 32 நம்ம 18ஆல் வகுக்கிறப்போ நமக்கு 1.7. 34 நம்ம 18ஆல் வகுக்கிறப்போ நமக்கு 1.8. 36 நம்ம 18ஆல் வகுக்கிறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2. 38 நம்ம 18ஆல் வகுக்கிறப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2.1. அப்போ 40 நம்ம 18ஆல் வகுத்தா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2.2. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டுக்கும் நம்ம இது பண்ணுறக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம ட்ரா பண்ணியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்னது 1.5 இல்லையா, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.5 எங்கே வரும், இந்த இருக்குது. 1.5னா 1.5 இன்ச்சு. ஓகேவா? 1.1. அடுத்தது 1.6. அடுத்தது 1.7. 1.8. கரெக்டாக 2 இன்ச்சு. அடுத்தது 2.1. 2.2. ஓகேவா? என்னன்னு பாருங்கள், 28 இன்ச்சுக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 1.5. 30 இன்ச்சுக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் 1.6. 32 இன்ச்சுக்கு நமக்கு இப்படி லைனாக கிடச்சிருக்கு. இதை ஃபுல்லாக நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 2 ஃபார்முலாக்கும் நல்லா தெரியும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். எடுத்தோடனே யாருக்குமே வந்து இது பண்ணாதீங்க. இப்படி 1க்கு 4 வாட்டி வரைஞ்சி பார்த்து பழகிறதுல ஒரு தப்புமே கிடையாது. நம்ம இனி பேசிக் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் போய் பார்ப்போம். ஓகேங்களா? அப்படின்னு பட்சம் உங்களுக்கு எதுவுமே குறையே வராது. ஸ்டார்டிங்கில் குறை வராமலாம் யாருமே எதுவுமே கற்றுக்க முடியாது. இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. சேம் இதே மாதிரி ஆம்கோலை வச்சு நம்ம நெக்கை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? தெரிஞ்சிச்சா? நம்ம ட்ரா பண்ணது உங்களுக்கு இப்போ தெரியும், நல்லா தெரியும்.
இப்போ இது எவ்வளோ ஒடுக்கமாக இருக்குது பாருங்களேன், கழுத்து எவ்வளோ ஒடுக்கமாக இருக்குது. இதே நல்ல ப்ராடாக வேணுன்ற பட்சம் 18ஆல் வகுக்கிறப்ப கழுத்து எவ்வளோ ஒடுக்கமாக இருக்குது, 12ஆல் வகுக்கிறப்ப எவ்வளோ வித்தியாசப்படுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரும். இதுதான் வந்து பேக் நெக்கோட தேரி. அதாவது கழுத்து உயரம், பின்கழுத்தோட உயரம் அதிகரிக்கும் போது அதோட நெக்கு வந்து லூஸ் வராமல் தடுக்கிறதோட மெயின் மேட்ரே வந்து இதுதான். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டவுட் ஏதாட்டும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணி பார்ப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோவாகவே கூட நான் போடுறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிறது வந்து புரியும். என்னால் எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இதுலேயும் டவுட் வருது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நான் ஒன்று புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படின்னா அதில் என்ன எவ்வளோ ஈஸியாக வந்து கற்றுக்க முடியுன்றதை தான் நான் பார்ப்பேன். நான் எந்த அளவுக்கு ஈஸியாக கற்றுக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அதைத்தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோலையும் அப்படி தான் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியணுன்றதுக்காண்டி இப்போ ஃபார்முலாஸு கூட நான் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு இதிலே நல்லா தெரியும். ஆம்கோல் யூஸ் பண்ணது, ஆம்கோலை நான் எப்படி வச்சது, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டாப் டு பாட்டம் வரைக்கும் நான் கிளியராகவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்கு மேடம் நீங்கள் இப்படி ஒரே தேரி கிளாஸாகவே போட்டுட்டு வரீங்க அப்படின்னா, நம்ம இனிமே நம்ம கற்றுக்க போகிற எல்லாத்துக்கும் இதில் இருந்து ஏதாவது ஒன்றோடு ஒன்று சார்ந்து வரும். சரிங்களா? அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.